கிருஷ்ணகிரியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் மதியழகன் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் இரத்த தான முகாம் நடத்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணியின் சார்பில் TCR மருத்துவமனையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட திமுக மருத்துவ அணி தலைவர் மருத்துவர் கந்தசாமி மற்றும் மாவட்ட அமைப்பாளர் டாக்டர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் மதியழகன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் மருத்துவர் சுரேஷ்குமார் முதல் இரத்த தானம் வழங்கினார். இந்த சிறப்பு இரத்த தான முகாமில் கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டுமன்றி பொதுமக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது இரத்தத்தினை இலவசமாக வழங்கினார்கள். மருத்துவமனைக்கு நேரில் வந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சான்றிதழ் வழங்கி பாராட்டியதோடு மட்டுமின்றி, இது போன்ற தலைவர்கள் பிறந்த நாளில் தானாகவே முன்வந்து இரத்தம் வழங்குவது என்பது மிகவும் பாராட்டக்கூடியது. இதனால் விலை மதிக்கத்தக்க உயிர்களை பாதுகாக்கும் இந்த இரத்தத்தை ஆரோக்கியமான யாவரும் அதிக அளவில் இரத்தம் தானம் வழங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன், மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி, கடலரசு மூர்த்தி, ராமமூர்த்தி, மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் சவுந்தரராஜன், மருத்துவ அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மருத்துவர் ஜாவித் உர் ரஹ்மான், தொகுதி அமைப்பாளர்கள் மருத்துவர் நிவாஸ், திரு குமுதன், திரு கமலநாதன், கிருஷ்ணகிரி நகரமன்ற உறுப்பினர்கள் திரு மத்தின், திரு செந்தில், திரு வேலுமணி உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.